Hi, hello cuties. Welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 10 உடைய இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயரோட ஒரு கொஷின் பேப்பர் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூ டைப் தான். அது சூஸ் இட் பேசிஸில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 வந்து உங்களுக்கு சினானிம்ஸ். இது வந்து மேக்ஸிமம் புக் பேக் தான் இருக்கும். அதை தாண்டி வெளியே வைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அண்ட் ஆண்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருப்பாங்க. 4, 5, 6 ஃபுல்லாமே ஆண்டனிம்ஸ் தான். இதுவுமே சேம் கான்செப்ட் தான். ப்ளூரல் ஃபார்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருந்தால் மேக்ஸிமம் கேட்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸும் அதே மாதிரி தான். 9th பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிவியேஷன் அண்ட் இது ஃப்ரேசல் வேர்ப் இது எல்லாமே புக் பேக்கில் இருக்குது. ஒவ்வொரு யூனிட் பின்னாடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸும் அதே மாதிரி தான் புக் பேக்கில் இருக்கும். ப்ரிப்போசிஷன் இது வந்து நம்மளோட சம்மரி, அதாவது ப்ரோஸ்லேருந்து கூட கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ரோஸ்லேருந்து ஒரு லைன் எடுத்து அதுக்கான ப்ரிப்போஷன் கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரிப்போஷனாக பேசிக்காக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கனாவே போதும். ஸோ இது எல்லாமே நீங்கள் மக்கப் பண்ணவே தேவையில்லை. இதுக்கான ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், ஆன்னா எங்கே யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் டாப்பிக்குமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இது எங்கே போய் படிக்கிறது? நோ ப்ராப்ளம். நம்மளுடைய சேனல்லையே அடுத்தடுத்த வீடியோவில் வரும்பொழுது உங்களுக்கு வாட் இஸ் ப்ரிப்போஷனில் இதெல்லாம் டிப்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய எல்லாத்துக்குமே டிப்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். ஸ்பாட்டிங் இருக்குது, ப்ரிப்போசிஷன் அண்ட் சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இதில் இருக்க எல்லாமே நீங்கள் தனியாக படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்மளோட சேனல் பார்த்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு இருந்தாலுமே ஒன்ஸ் நீங்கள் புக் எடுத்து மறுபடியும் நீங்கள் ரிவிஷன் பண்ணாதான் உங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபார்ம். இதுக்குமே சில டிப்ஸ் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக சொல்லி தருவேன். ஓகேங்களா? லிங்கர்ஸ். ஸோ 14 வந்துட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாகவே இருக்குது. நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அடுத்து பார்ட் 2ல் செக்ஷன் 1ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மார்க்ஸ் கொஷின் தான் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் எனி 3 எழுத போகிறீங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரோஸ்லேருந்து வரும். ரொம்ப சிம்பிளாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. டஃபெல்லாம் இருக்காது. ப்ரோஸ்லேருந்து தான் இருக்கும். அது ரிப்பீட்டடாக தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். அடுத்து செக்ஷன் 2ல் எடுத்துட்டிங்கன்னா எனி 3 எழுத போகிறீங்க. இது பொயட்டிக் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த லைன்ஸ் எடுத்து அதுலேருந்து எனி 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. இது நீங்கள் பேராகிராஃப் தரவு பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் அதுலேருந்தே வந்துடும். இது ஃபுல்லாமே போயம் பேசிஸ் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 இதுலேயுமே ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிடும். செக்ஷன் 3 ஃபுல்லாமே கிராமர் பார்ட்டு தான். கிராமர் பார்ட்னா என்னென்ன வரும்? டைரக்ட், இன்டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அடுத்தது சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட், ரீஅரேஞ்ச் இது எல்லாமே. ஸோ ஓவரால் உங்களுக்கு 5 கொடுத்து எனி 3 தான் எழுத சொல்ல போகிறாங்க. அப்போ ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும். செக்ஷன் 4 ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரோட் மேப். இது வந்து நீங்கள் கம்மியான ரொம்ப எழுதணும் அவசியம் இல்லை. ஏன்னா 2 மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதினா இப்போ ஒரு 4 to 5 சென்டென்ஸ் எழுதினீங்கன்னாவே மோதல் என்ன சீக்கிரமாக சொல்லிடலாம். இப்படி போங்க அப்படி போங்கன்ட்டு. ஸோ இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக எழுதக்கூடிய டாப்பிக்காக தான் இது இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் செக்ஷன் 1ல் பார்க்க போகிறது பேராகிராஃபில் எனி 2 தான் எழுத போகிறீங்க. ஆனால் 4 கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஒரு சின்ன டிப் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 சாப்டர் இருக்குன்னா நீங்கள் 4ஆவது அட்லீஸ்ட் தரவு பண்ணிக்கணும். 4 or 5 தரவு பண்ணியிருந்தீங்கன்னாவே இந்த 4 வந்து கண்டிப்பாக ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணலாம். 4 இஸ் மோர் தென் என்ன 4 நீங்கள் தெரிஞ்சுருந்துருக்கணும். ஓகே, அடுத்து எனி 2 கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு போயம்லேருந்து வரும். ஓகேங்களா? இது ஃபுல்லாமே போயம், அது ஃபுல்லாமே ப்ரோஸ். இது எல்லாம் ப்ரோஸ் கேட்டகரி தான். இது ஃபுல்லாமே போமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் இருக்குது. 2 பேராகிராஃப் கேட்குறாங்க. 2 பேராகிராஃப் எழுதுறாங்க. 2 பேராகிராஃப் எழுதலாம். ஆர்எல்ஸ் இந்த எக்ஸ்ட்ராக்டை பேஸ் பண்ணி ஒரு 4 கொஷின் கேட்குறாங்க. அப்படியே எழுதலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ. எப்பவுமே மார்க் டக்குன்னு மார்க் கிடைக்கணும். எழுதுறது கம்மியாக இருக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் இதை சூஸ் பண்ணுறது வெல் அண்ட் குட். ஏன்னா பேராகிராஃப்னால் நீங்கள் ஒரு 2 to 3 pages எழுதணும். அப்போ இல்லை மார்க் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இதில் நீங்கள் 4 எழுதிட்டிங்கனாவே ஈஸியாக உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? 5 மார்க் போட்டுருவாங்க. நோ ப்ராப்ளம். அடுத்து பேராஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்து தான் எனி 2 எழுத சொல்கிறாங்க. நான் நோ ப்ராப்ளம். பேராஃப்ரேஸுமே இந்த பர்டிகுலர் 4 லைன்ஸ்க்கு உண்டான பேராகிராஃப் மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 3லேருந்து எனி 1 தான் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ரீஅரேஞ்ச். இந்த ரீஅரேஞ்சுக்கு வந்து எஸ்ஆர், அதாவது சப்ளிமெண்ட்ரிலேருந்து வரும். இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி பேசேஜ் கொடுத்த கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுவுமே ஈஸி தான். உங்களுக்கு 2ல் எது ஈஸியோ அதை நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணி எடுக்க. மார்க் கம்மியாகாமல் இருக்கணும். அதுதான் நமக்கு மெயின். செக்ஷன் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா எனி 4 எழுதணும். இதில் வந்து மேக்ஸிமம் க்ரியேட்டிவ் ரைட்டிங் தான் இருக்கும். இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், லெட்டர் ரைட்டிங் இருக்கும், லெட்டர் ரைட்டிங் அண்ட் நோட்டீஸ் ரைட்டிங்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் ரைட்டிங் க்ரியேட் பண்ணணும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேராகிராஃபை நம்ம டெவலப் பண்ணி எழுதணும். இதுக்கான வீடியோவும் நான் இந்த அப்கமிங் வீடியோஸில் நான் போடுவேன். நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மரினா ரஃப் டிராஃப்ட், ஃபேட் டிராஃப்ட் போகணும். ஸோ இதெல்லாம் இதில் நீங்கள் எவ்வளோ எழுத தான் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
4 தான் எழுத போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 2 3 4 5 ஆப்ஷன் இருக்குது. 5ல் நீங்கள் 4 தான், சாரி 5ல் 6ஏ இருக்குது. இந்த எரரும் வந்து உங்களுக்கு அந்த கேட்டகரி தான் வரும். இந்த 5 இதில் 5 எடுத்துட்டிங்கன்னா முடிச்சாலும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 5 மீது கரெக்டாக போட்டிங்கன்னா 5 மார்க், தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு 6ல் 5 தான், ரைட், 6ல் 4 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அதனால பிரச்சனையே கிடையாது. 5ல் கூட 4 இல்லை, 6ல் தான் 4 எழுத போகிறீங்க. அப்போ ரெண்டுமே நீங்கள் விட்டுற மாதிரி தான் இருக்கும். 1 2 3 4 5 6. ஸோ 6ல் தான் 4 எழுத போகிறீங்க. சரிங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் போம். இது குட்டியாக இருக்குன்ட்டு இங்கே மிஸ் பண்ணிடாதீங்க. போமுக்கு 5 மார்க் இருக்குது. போமில் வந்துட்டு போயம் நேம் எழுதியிருக்கணும், ஆத்தர் நேமும் போயட்டோட நேமும் எழுதியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4, இது வந்துட்டு சப்ளிமெண்ட்ரி ரீடர், எனி ஒன் தான். எஸ்ஆரில் எனி ஒன் நீங்கள் எழுத போகிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, இதில் பேஸ் பண்ணி ஒரு 4 கொஷின்ஸ். ரொம்ப சிம்பிள். இது அல்லது ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து போயம்லேருந்து கொஷின் கேட்பாங்க. இது வந்து ஜஸ்ட் பேராகிராஃபாக கொஷின் கொடுத்துருக்காங்க. இங்கே போயம் கொடுத்து கொஷின் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இதுக்குமே ஆப்ஷன் இருக்குது. ரெண்டில் எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ். அப்போ நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எஸ்ஆர் எழுதும் போது கொஞ்சம் தாராளமாக எழுதுங்க. ஏன்னா அது 8 மார்க்ஸும் போது கொஞ்சம் நல்லாவே எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒன்றுக்கு 2 மார்க்ஸ் டக்குன்னு 8 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ எது வந்து உங்களுக்கு ஈஸியான மார்க்ஸ் ஸ்கோரிங்கோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கோட அண்ட் தென் பை. தேங்க்யூ. கீப் லேர்னிங். என்ஜாய்.